viewers, welcome to our channel. இன்னைக்கு நாம ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம். டொமேட்டோ ஜாம் இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல நல்லா பழுத்த தக்காளியை எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு 2 தக்காளி எடுத்து அதை நல்லா அவிச்சு வச்சிருக்கிறேன். ஒரு 5 minutes அவிச்சா போதும். இப்போ இதில் வந்து தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். இப்போ தோலெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்து இந்த சென்டரில் இருக்கக்கூடிய இந்த பார்ட்டையும் ரிமூவ் பண்ணிடணும். கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம். நல்லா ஆற விடணும். ஆறின பிறகு தான் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுக்கணும். இப்போ எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இதை எடுத்துடலாம். இப்போ கத்தி வச்சு இதை வந்து 4 பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா சீக்கிரம் ஆறிடும். எல்லாம் கட் பண்ணியாச்சு. ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிடலாம். இப்போ ஆறிட்டு இப்போ நல்லா ஆறிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிடலாம். மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை ஃபில்டர் பண்ணி பேனில் ஆட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேனை அடுப்பில் வச்சாச்சு. நமக்கு சாறு வந்து டொமேட்டோ சாறு வந்து இந்த கிண்ணிக்கு ஒரு கிண்ணி இருந்துச்சு. அப்போ அதுக்கு பாதி அளவு சுகரை நம்ம அதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு கொதிக்கிற டைமில் வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் அடுப்பை. கொதித்த பிறகு நம்ம லோ ஃப்ளேம் இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி விடணும். இப்போ நான் கொதிக்கலை. சுகரை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ எல்லா இடத்துலையும் சுகரை மிக்ஸ் பண்ணியாச்சு. கொதிக்கட்டு. கொதித்த பிறகு மீடியம் ஃப்ளேமில் வைக்கலாம். உங்களுக்கு அளவு வந்து எந்த டம்ளரோ ஏதோ கிண்ணியோ எடுத்தீங்கன்னா அதுக்கு பாதி அளவு சுகர் எடுக்கணும். ஒரு டம்ளர் வந்து நமக்கு டொமேட்டோ சாறுன்னா அந்த டம்ளருக்கு பாதி அளவு சுகர் எடுத்து ஆட் பண்ணணும். இப்போ கொதிச்சுட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சு கிளறி விட்டுட்டே இருக்கலாம். பத்தி வர ஆரம்பிக்குது. இந்த டைமில் நம்ம பாதி லெமன் சாறை ஆட் பண்ணிடலாம். நீங்கள் இனிப்பு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நிறைய வேணும்னா இன்னொரு 1/4 எந்த டம்ளரில் ஆட் பண்ணிங்களோ அதே இதில் 1/4 டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம். ஜாம் வந்து ரெடி ஆகிட்டானே பார்க்குறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா இப்படியே ஒரு அகப்பையில் எடுத்துட்டு இப்படி இப்போ ஜாம் ரெடி ஆகிட்டு இனிப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. அதாவது இந்த கிண்ணிக்கு ஒரு கிண்ணி அளவு வந்து நமக்கு டொமேட்டோ சாறு இருந்துச்சு. அதில் பாதி அளவுக்கு நான் சுகர் எடுத்து ஆட் பண்ணேன். அதே கரெக்டாக தான் இருக்குது.
டொமேட்டோ ஜாம் தயாராகிவிட்டது. சூப்பராக இருக்குது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. அடுத்த வீடியோவில் வேறொரு டிஷ்ஷோடு சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கன்னியாகுமரி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் நேம் மாற்றிருக்கோம். முன்னாடி ஈஸி வே டு குக்னு இருந்து இப்போ கன்னியாகுமரி சமையல்னு நேம் மாற்றிருக்கோம். ஒரு பாத்திரத்தை எடுத்து சர்வ் பண்ணிடலாம். சர்வ் பண்ணியாச்சு. சூப்பராக இருக்குது. இது உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் எத்தனை நாள்னாலும் ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்படும் போது எடுத்துக்கலாம்.